தாவேக தலைவர் விஜய் பிப்ரவரி 2வது வாரத்தில் வேலூர் மாவட்ட மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெறவுள்ள இந்த மக்கள் சந்திப்புக்காக தாவேகவினர் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதேபோல் வட மாவட்டத்தில் கவனம் செலுத்தும் வகையிலும் விஜயின் இந்த வேலூர் மாவட்ட பயணம் இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேக தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழுவை அக்கட்சித் தலைவர் விஜய் அமைத்துள்ளார். தாவேக இணை பொதுச் செயலர் சிடிஆர் நிர்மல்குமார், பொருளாளர் வெங்கட்ரமணன் உள்ளிட்ட 31 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். தாவேக வழக்கறிஞர் பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அறிவழகன், சட்ட ஆலோசனை பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் குமரேசன் மற்றும் சிவசண்முகம், பாண்டி, இந்திரா தன்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தாவேக தலைவர் விஜய்க்கு ரோல் மாடல் யார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோரை தனது ரோல் மாடல் என விஜய் கூறியது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சீமான், கொள்கை தலைவர்கள் என விஜய் கூறும் ஐவரும் அவருக்கு ரோல் மாடல் இல்லையா என கேள்வி எழுப்பினார். கொள்கை தலைவர்கள் 5 பேர் பின்னாடி வச்சிருக்காரு, அப்ப அவங்க யாரும் இல்லை. ஆனால் எந்த இடத்துல இப்ப ஐயா எம்ஜிஆரை எதுல எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதுல எடுத்துக்கிட்டேன், இப்ப ஊழல் வழக்குல குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ள போனதை எடுத்துக்கிட்டேன், அப்படி இருக்குல்ல. ஐயா எம்ஜிஆர் முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு, அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது, அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு, அது எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துக்கிட்டேன். கிங் மேக்கர் என பேசுவதை தாவேக தலைவர் விஜய் நிறுத்த வேண்டும் என்றும், எல்லோரும் சிட்டிசனாக மாறிவிட்டனர் என்றும் திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் கூறினார். திருவள்ளூர் காங்கிரஸ் மாவட்ட செயலர் அறிமுக கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய பட்ஜெட்டில் வழக்கம் போல் ஒன்றும் இருக்காது என்றும், பணக்காரர்களுக்கு கொடுக்கும் பட்ஜெட்டாகவே இதற்கு முன் இருந்ததாகவும் இப்போதும் அப்படியே இருக்கும் என்றும் கருத்து தெரிவித்தார்.